ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பியேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபாரின் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மூஞ்சி பார்த்துட்டு அப்படியே இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ போர் அடித்தோம். அதனால கொஞ்சம் கிளிப்ஸ் ஆட் பண்ணி ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. இந்த விளாக் எவ்வளோ ஃபன்னாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஃபன்னாக போவோம். கண்டென்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை ஒன்று கிளியர் பண்ணுவோம். எங்கே இருக்கேன்னா சவுதி அரேபியாவில் தமாம்னு சொல்லி ஒரு இடத்துல தான் இருக்கேன். ஸோ தமாம்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அந்த சைடு கத்தீஃப்னு ஒரு ஏரியாவில் தான் இருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய ஒரு வீடியோ போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே சவுதி அரேபியாவில் வந்து இப்படி கஷ்டப்படுவோம் அப்படி கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம அது ஒரு படிக்கு மேலே போய் நம்ம இங்கே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட போகிறோம். ஸோ மறக்காமல் கடைசி வர பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது ஒரு கருத்து இருந்து நம்ம மறக்காமல் கமெண்டில் போடுங்க. அடுத்த ஒரு வீடியோ போடக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நிறைய ஒரு வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும் தெரியுமா? அதே மாதிரிப்பட்ட விஷயம்தான் என் வாழ்க்கையில் ஃபாரின் லைஃப்னு சொல்லியது. ஸோ வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நான் யோசித்து பார்த்துருக்க மாட்டேன் இப்படி வெளிநாட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாரின் போனோம் நம்ம ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருந்தாலும் சரி, ஓகே நம்ம ஃப்ளைட் ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஹாப்பியாட்டு நல்ல ஒரு ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே ஃப்ளைட் ஏறி இங்கே வந்து இறங்கி இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது வாழ்க்கைனா என்ன அப்படின்னு. நிறைய பேர் தாட் இருக்குங்க. 2 வருஷத்துல நம்ம லைஃப் செட்டில் ஆகும், அதுக்கடுத்து நம்ம ஊர்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இங்கே வந்த எனக்கு இங்கே வந்த போகிறது தான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்து. 20 வயசுல வந்த ஒரு ஆளுக்கு 40 வயசு ஆகின போகிறவன் லைஃப் செட்டில் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் இருக்கு. அதுலேயும் இந்த ஒரு மாதிரிப்பட்ட ஒரு ஏஜென்ட் மாதிரி வந்து 2 லட்சம் ரூபா விசா வந்து சவுதிக்கு இருக்குது. அங்கே போனால் 2 மாதத்துல கடன் அடைச்சிருவேன், இது 2 லட்சம் ரூபா 1 மாதத்துல தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டிக்கெட்டு போட்டு இங்கே ஏற்றி விடுவானோ. இங்கே வந்து பார்த்த போகிற தான் தெரியும் 1 வருஷம் ஆனால நம்ம வந்த 2 லட்ச ரூபா கடமை தீரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஊரில் இருக்கும்போது 10,000 ரூபா சம்பளம் வாங்கினா நமக்கு ஒரு 1 லட்சம் ரூபா போல கடன் இருக்கான். ஆனால் இங்கே வந்து 50,000 ரூபா சம்பளம் வாங்கினாக்கா கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா கடன் வருது. ஆனால் எங்கோட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் இதுவரை ஒன்றுமே புரியலை. ஸோ வெளிநாட்டுக்கு வந்த உடனே ஒரு சில பேருக்கு நல்ல நன்மைகள் நடக்கும். அந்த நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஊரில் உள்ளவர்கள்ட்ட அப்புறம் மற்றவனு பையன் என்ன செய்யும் அப்படி ஒன்று சொல்லுவேன், மற்றவனு பையன் வெளிநாட்டில் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கியான். ஸோ இதே மாதிரி போய் 4 பேர்கிட்ட சொன்னால் நமக்கு மேரேஜ் பார்க்க நேரம் நல்ல அலைன்ஸ் கிடைக்கும். நல்ல அலைன்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல வரதட்சணையில் பொண்ணு கிடைக்கும். அப்படியே 1 வருஷம் தாண்டி பார்த்தா தான் தெரியும் நமக்கு இனி சீப்பாக கண்ணாடியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தலையில் முடியே இருக்காது. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கம்ப வயசு 30 ஆகும். 30 ஆகி வீட்டில் போய் சம்மந்தம் பார்க்கம்ப பண்ணு செல்லாம் அவங்களுக்கு தலையில் முடி இல்லை, வயசு 30 ஆகுது, எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு தாண்டி இறக்கப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணியாச்சுன்னா குழந்தை பிறந்ததும் அதுக்கு அடுத்தது ஒரு கடன் சொல்லிட்டு இன்னொரு குழிக்குள்ள விடுவோம். அந்த குழியிலேருந்து திருப்பி நம்மளால் மீளவே முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ அதையும் தாண்டி அடுத்தது நம்ம திருப்பியும் வெளிநாட்டுக்கு வருவோம். வாழ்க்கை ஃபுல்லாக அடுத்த இங்கே தான் இருப்போம். அடுத்த குடும்பம் நடத்தியதெல்லாம் வீடியோ காலில் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபாரின் லைஃபு. அந்த பாஸ்போர்ட்டுன்னு சொல்லிய ஒரு ஆயுதத்தை கையில் தொட்டால் அந்த ஆயுதம் நம்ம கையை விட்டு போகிறது, நம்ம என்னைக்கு மேலே போகிறோமோ அன்னைக்கு தான் அது நம்ம கையை விட்டு போவோம். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் போடுங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட அப்புறம் ஏதாவது விசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பியா. விசா இருக்கு, இங்கே வாருங்க, வந்து என்ன மாதிரி நாசமாக போங்க. வாழ்க்கையில் உருப்படணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துன்னா வீட்டிலே இருங்க. வீட்டில் இருந்து ஒரு 10,000 ரூபா சம்பளம் கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஊர்லேயே இருங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, விளையாட வேண்டிய நேரம் விளையாடணும், வேலைக்கு போக வேண்டிய நேரம் வேலைக்கு போகணும். ஸோ ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் ஓய்வு எடுக்கணும். ஸோ விளையாடிய நேரம் வேலை செஞ்சுட்டு வேலை செய்ய நேரம் உறங்கிட்டு காரியம் கிடையாது. இல்லை எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு முக்கியம் கிடையாது. ஸோ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்கியம். ஸோ எங்கே இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அங்கே சந்தோஷமாக இருங்க. என்னோட ஒப்பீனியனாக தான். இதையும் தாண்டி நான் போனால் வெளிநாட்டுக்கு தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாங்க. ஸோ அரபி கண்ட்ரியை பொறுத்த வரையில்
நம்ம ஊரை மாதிரி வெளியே போக முடியாது, வெளியே போகலாம். ஆனால் அதுக்காக நிறைய விதிமுறைகள் இருக்குது. ஸோ ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம், அதே மாதிரி நம்ம ஊரை மாதிரி ஜாலியாக இருக்கலாம், அப்படி ஜாலியாக வண்டி எடுத்துகிட்டு சுற்றிட்டு திரியலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தயவு செய்து இங்கே வராதிங்க. அதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை. நீ என்னடா சொல்லியது எங்களுக்கு வேற வழி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா நம்ம இடத்த மாதிரி இங்கே தொப்பா வச்ச போலீஸ் இல்லை, எல்லாரும் துப்பாக்கி வச்ச போலீஸ் ஆகும். ஸோ காலத்தை எழும்புனா வேலைக்கு போனால் சாப்பிடணும் உறங்கணும், காலத்தை எழும்புனா வேலைக்கு போனால் சாப்பிடணும் உறங்கணும். இதுதான் ரிப்பீட் மோடு. நீ இங்கே 2 வருஷம் இருந்தாலும் சரி 10 வருஷம் இருந்தாலும் சரி இதுதான் உனக்கு ரிப்பீட் மோடு. ஸோ இதையும் மனசில் வச்சுக்க. நான் இது யாரையுமே நான் தயவு செய்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஸோ உங்கள் விருப்பம் தான், நீங்கள் வாரதும் வராததான். ஸோ அதுக்கும் நிறைய கிரேட் இருக்குது, நிறைய ப்ரொஃபஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணி வரீங்களோ அதை பொறுத்து இருக்கேன். ஸோ எல்லாமே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஸோ உங்களோட ஒப்பீனியன் தான், வாரதும் வராததான். ஸோ இந்த இதை யாராவது வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை போடுங்க. ஸோ அதையும் தாண்டி வாரம் சொல்லிட்டு நினச்சிவியா இந்த மண்டைகளுக்கு ஏஜென்ட் உண்டு தெரியுமா, அந்த ஏஜென்ட்டை சொல்லி அதை கேட்டு தயவு செய்து பைசாக்களை கொடுத்து ஏமாறாதீங்க. அவனை சொல்லி அதில் ஒரு 50% ஓகே ஆகிருக்கான். ஸோ எல்லாரையும் நான் குறை சொல்லல, 1-2 பேர் அப்படி இருக்குன்னா ஏன்னா அதுதான் நான் சொல்லி. ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க்கு இதில் நான் தலையிட முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷனோ இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு இன்ஸ்டா ஐடியில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பாய். அமுகு டுமுகு அமால் டுமால்.